Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாஸ் 8 மேத்ஸ் NCERT புக்ல இருக்க சாப்டர் 5 நம்பர் ப்ளே பேஜ் நம்பர் 133ல இருக்க ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஸ்டின் நம்பர் 14 to 16 பார்க்க போறோம். இதோட ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 14th question is the product of two consecutive integers always multiple of 2. Why? What about the product of these consecutive integers? Is it always multiple of 6? Why or why not? What can you say about the product of 4 consecutive integers? What about the product of 5 consecutive integers? So, இதுல 4 questions கேட்டிருக்காங்க. First one வந்து 2 consecutive integers வந்து multiply பண்ணா நமக்கு multiple of 2ல தான் answer வருமா எப்பவுமே அப்படின்னு கேக்குறாங்க. Second வந்து these consecutive integers னு bookல கொடுத்திருக்கு. Theseனா அப்போ already 2 consecutive தான் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம அதுதான் எடுக்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா இங்க 4 கேக்குறாங்க, இங்க 5 கேக்குறாங்க. சோ இங்க 3 தான் இருக்கணும். நம்ம 3க்கும் ஆன்சர் பார்க்கலாம். அண்ட் தீஸ்ன்னு போட்டதுனால புக்ல நம்ம தீஸ்ன்னு எடுத்தா முன்னாடி கொடுத்த 2 கான்சிக்யூட்டிவ் தான் எடுக்கணும். சோ 2 கான்சிக்யூட்டிவ்னு ஆன்சரும் பார்க்கலாம், ரெண்டுமே பார்க்கலாம். சோ இந்த கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு ஆல்வேஸ் மல்டிபிள் ஆஃப் 6ல தான் ஆன்சர் வருமான்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம தீஸ்ன்னு எடுத்து 2 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்க்குமே பார்க்கலாம். 3ன்னு எடுத்தா 3 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்க்குமே இது வந்து மல்டிபிள் ஆஃப் 6ல வருமா அப்படின்னு ரெண்டுமே பார்க்கலாம். What can you say about the product of 4 consecutive integers? இங்க the product of 4 consecutive integers பத்தி சொல்றாங்க. சோ இங்க வந்து மல்டிபிள் ஆஃப் 2 6ன்னு சொல்லிட்டாங்க. இங்க அது மாதிரி சொல்லல, நம்மள சொல்றாங்க. அப்போ அந்த 4 consecutive integers மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எதோட மல்டிபிளா வரும் ஆன்சர் அந்த மாதிரி நம்ம சொல்லணும். அண்ட் இங்க வந்து 5 consecutive integers ப்ராடக்ட் பண்ணா எதோட மல்டிபிளா வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ். இதுல 2 கேட்டிருக்காங்க, இதுல 3 இருந்தா 3, இல்லைன்னா இதுவும் 2 தான், அண்ட் இது 4, இது 5. சோ எல்லாமே கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் பத்தி தான். சோ கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்னா 1 2 3 4 5 6ன்னு ஒரு சீக்வன்ஸ்ல வர்றதுதான் கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஆட் ஈவன் ஆட் ஈவன் ஆட் ஈவன் ஆட் ஈவன் நமக்கு மாத்தி மாத்தி ஒரே பேட்டர்ன்ல வரும். இதுல ஈவன் நம்பருங்கிறது என்னது? மல்டிபிள் ஆஃப் 2ன்னு சொல்லலாம். ஏன்னா ஈவன் நம்பர்ஸ் 2 4 6 8 10 11 10 12 ஸோ இது எல்லாமே வந்து பேரா இருக்கும். ஸோ 2 2வா இருக்கும். இதுல வந்து 1 2 இருக்கு, இது வந்து 2 2 இருக்கு, இதுல வந்து 3 2s இருக்கு. அப்ப இது என்னது? எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 2. இதுல 1 2 இருக்கு, இதுல 2 times 2 இருக்கு, இதுல 3 times 2 இருக்கு, இதுல 4 times 2 இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. 2 2வா வர்றது பேர் தான் ஈவன் நம்பர். ஒரு 2 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்தோம்னா அதுல ஒரு ஆடும் வரும், ஒரு ஈவனும் வரும். சோ ஆட் ஈவன் ஆட் ஈவன். இப்போ ஆட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால தான் ஈவன் வருதுன்னா அப்படி இல்லை. ஒருவேளை இப்படி ஸ்டார்ட் பண்ணாலுமே, ஒரு ஈவன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே அடுத்த நம்பர் நமக்கு ஆடா தான் இருக்கும். சோ ஈவன் ஆட்னு நமக்கு கண்டிப்பா அந்த 2 இன்டிஜர்ஸ்ல ஒரு இன்டிஜர் ஈவன் நம்பரா தான் இருக்கும். இப்போ ஈவன் நம்பர்னா என்ன? மல்டிபிள் ஆஃப் 2. 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தோம்னா அதுல கண்டிப்பா மல்டிபிள் ஆஃப் 2ல இருக்க ஒரு நம்பர் வரும். ஏன்னா அது வந்து ஒரு ஈவன் நம்பர் நமக்கு கண்டிப்பா ஒண்ணு கிடைக்கும். அது வந்து மல்டிபிள் ஆஃப் 2. ஸோ மல்டிபிள் ஆஃப் 2ல இருக்க ஒரு நம்பர் கண்டிப்பா அந்த 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு பார்க்கலாம். இப்போ 3யோட மல்டிபிள் என்ன? 3 6 9 12 15 இதெல்லாம் 3யோட மல்டிபிள்ஸ். இப்போ 3யோட மல்டிபிள்ஸ்னா என்ன? 3 plus 3 6 6 plus 3 9 அந்த மாதிரி 3 3ஆ பிளஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 3ங்கிற ஒரு நம்பர் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே அந்த 3 இருக்கும். ஒருவேளை 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே அந்த 3ங்கிற நம்பர் இருக்கும். ஒருவேளை இந்த 3ய விட்டுட்டு நம்ம 4ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா 4 5 6ன்னு நெக்ஸ்ட் தேர்ட் மல்டிபிள் வந்துடும். ஸோ 3யோட மல்டிபிள்ஸ்னா ஒவ்வொரு குரூப் ஆஃப் 3லயும் ஒரு 3யோட மல்டிபிள் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம எப்படி குரூப் பண்ணாலுமே நமக்கு ஒரு 3யோட மல்டிபிள் கண்டிப்பா வந்துடும். ஸோ 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல கண்டிப்பா ஒரு நம்பராது மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்கும். 4 consecutive numbers பார்க்கலாம்.
மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 என்ன 4 8 அப்புறம் 10 11 12 வரும். ஸோ இது எப்படி வருது? குரூப் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் குரூப் 4 மல்டிபிள், செகண்ட் குரூப்ல 4ஓட மல்டிபிள் 8, தேர்ட் குரூப்ல 4ஓட மல்டிபிள் 12. ஸோ அந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை நம்ம 4 4ஆ குரூப் பண்ணும்போது அதுல கண்டிப்பா ஒரு மல்டிபிள் 4ஓட மல்டிபிளா இருக்கு. ஸோ 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா அதுல மல்டிபிள் ஆஃப் 4 ஒரு நம்பர் கண்டிப்பா இருக்கும். ஸோ இது எந்த மாதிரி குரூப் பண்ணாலுமே, இப்போ 2ல இருந்து குரூப் பண்ணாலும் 4 வரும், 3ல இருந்து குரூப் பண்ணாலும் 4 வரும், 4ஓட குரூப் பண்ணாலும் 4 வரும். இப்போ 4 விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 4 விட்டுட்டோம்னா இப்போ நெக்ஸ்ட் குரூப்ல நெக்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 4 நமக்கு வந்துடும். அந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் 4 கண்டிப்பா அந்த குரூப் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல கண்டிப்பா ஒன்னு இருக்கும். இப்போ 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பார்த்தோம்னாலும் அதே மாதிரி தான் கண்டிப்பா ஒரு நம்பர் மல்டிபிள் ஆஃப் 5ல இருக்கும். இப்போ எக்ஸ் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா அதுல ஒரு நம்பர் மல்டிபிள் ஆஃப் எக்ஸா இருக்கும். அதுதான் நம்ம ஜெனரலா சொல்றோம். எக்ஸ் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தோம்னா கண்டிப்பா அதுல ஒரு நம்பர் ஆச்சு மல்டிபிள் ஆஃப் எக்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆல்வேஸ் மல்டிபிள் ஆஃப் 2? ஒரு ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுக்கிறோம். இங்க நம்ம என்ன பார்த்தோம்? 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தா மல்டிபிள் ஆஃப் 2 கண்டிப்பா இருக்கும், 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தா மல்டிபிள் ஆஃப் 3 கண்டிப்பா இருக்கும்னு பார்த்தோம். அதனால ஒரு நம்பர் கண்டிப்பா மல்டிபிள் ஆஃப் 2ல இருக்கும் அண்ட் இன்னொரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் ஆட் நம்பர். ஒரு ரெண்டு நம்பர் எடுத்தோம்னா ஒன்னு ஆட் ஒன்னு ஈவனா தான் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு மல்டிபிள் ஆஃப் 2ல இருக்க நம்பர், இன்னொரு நம்பர் வந்து ஏதோ ஒரு நம்பர். பட் மல்டிபிள் ஆஃப் 2ன்னு வந்தாவே அந்த நம்பரும் நமக்கு மல்டிபிள் ஆஃப் 2ல தான் இருக்கும். இப்போ மல்டிப்ளிகேஷன் அப்போ ஒரு நம்பர் மல்டிபிள் ஆஃப் 2ல இருந்தாவே அந்த ஆன்சருமே மல்டிபிள் ஆஃப் 2ல வந்துரும். இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா yes, the product of 2 consecutive integers is always multiple of 2. So அதுக்கான ரீசன் என்ன? Since one of the 2 consecutive integer is a multiple of 2. இப்போ இந்த क्वेश्चन பார்க்கலாம். What about the product of these consecutive integers? இந்த consecutive integers ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்றோம். இப்போ 1 2 ன்னு எடுத்தா அதோட ப்ராடக்ட் வந்து மல்டிபிள் ஆஃப் 6ல வருமான்னு கேக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்ததுலே தெரிஞ்சிச்சு வரல. ஸோ ஆன்சர் வந்து 2 which is not divisible by 6. இப்போ ஜென்ரலா சொல்லணும்னா 6ஓட டிவிசிபிலிட்டி எப்படி சொல்லுவோம்? மல்டிபிள் ஆஃப் 2லயும் இருக்கணும், மல்டிபிள் ஆஃப் 3லயும் இருக்கணும். இங்க வந்து மல்டிபிள் ஆஃப் 2ல இருக்கு பட் 3ல இல்ல. So the answer will be no. The product is not a multiple of 6. So முன்னாடியே சொல்லியிருந்தேன், இங்க 2 கேட்டிருக்காங்க, இங்க 4 5 எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க 3 கேட்டிருக்கதா சான்ஸ் இருக்கு. ஆனா புக்ல டீசன் கொடுத்ததுனால நம்ம 2 கான்சிக்யூட்டிவ்க்கே பண்ணிட்டோம். ஆனா 3க்கும் நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி படிச்சு பாருங்க. What about the product of 3 consecutive integers? Is it always a multiple of 6? Why or why not? அப்போ 3 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்ல கேக்குறாங்க. ஸோ இது புக்ல கொடுத்த மாதிரி ஆன்சர். இப்போ 3ன்னு வச்சா என்ன ஆன்சர் வரும்னு சொல்றேன். இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துப்போம். இதை ப்ராடக்ட் பண்ணும் போது நமக்கு மல்டிபிள் ஆஃப் 2வும் இருக்கு, மல்டிபிள் ஆஃப் 3யும் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 3 2s are 6. ஸோ 6 தான் ஆன்சர் which is multiple of 6. ஸோ இதுலயே நமக்கு தெரிஞ்சிச்சு கரெக்டான. ஆனா இது எல்லாத்துக்குமே வருமா அப்படின்னு பார்த்தா இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர் எடுக்கிறோம். 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல நம்ம என்ன சொன்னோம்? மல்டிபிள் ஆஃப் 3 கண்டிப்பா இருக்கும். ஸோ இது சொல்ல மறந்துட்டேன். 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல மல்டிபிள் ஆஃப் 2 இருக்க மாதிரி. இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா அது மல்டிபிள் ஆஃப் 2ஆவும் இருக்கும் அண்ட் 3ஆவும் இருக்கும். ஏன்னா அதுல 2 கான்சிக்யூட்டிவ் ஆல்ரெடி இருக்கு பிளஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு கான்சிக்யூட்டிவ். ஸோ 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னாவே மல்டிபிள் ஆஃப் 2ல இருக்குமா? அப்போ 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா அது கூட சேர்ந்து மல்டிபிள் ஆஃப் 3யும் இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கும். இப்போ 4க்கு பாத்தீங்கன்னா 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல மல்டிபிள் ஆஃப் 2வும் இருக்கும், 3யும் இருக்கும், 4ம் இருக்கும். ஸோ இது மூணுமே இருக்கும். 5க்கு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 2 3 4 அண்ட் 5ன்னு இந்த 4 மல்டிபிள் ஆஃப் நம்பர்ஸுமே 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல இருக்கும். எக்ஸ் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தோம்னா
2ல ஸ்டார்ட் ஆகி எக்ஸ் வரைக்கும் முடிகிற நம்பர் வரைக்கும் எல்லா மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்பர்ஸும் அந்த எக்ஸ் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தா அதுல மல்டிபிள் ஆஃப் 2வும் இருக்கும் 3யும் இருக்குமா, அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஹென்ஸ் the product is multiple of 6 because 3 consecutive integers has multiples of 2 and 3. So, ரெண்டு multiples இருக்கிறதுனால இது multiples of 6. So, next question, what can you say about the product of 4 consecutive integers? So, 4 consecutive integers இருக்கும்போது என்ன பார்த்தோம், multiple of 4 இருக்கும் 3 இருக்கும் 2 இருக்கும். So, 4 consecutive numbers have multiples of 2, 3 and 4. So, example பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. இதுல 2 வந்து மல்டிபிள் ஆஃப் 2, 3 மல்டிபிள் ஆஃப் 3 அண்ட் 4 வந்து மல்டிபிள் ஆஃப் 2ஆவும் இருக்கு அண்ட் 4ஆவும் இருக்கு. ஸோ ஒரே நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 2ஆவும் இருக்கலாம் அண்ட் 4ஆவும் இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்கு. இப்போ இந்த 4 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணா அது எதோட மல்டிபிளா இருக்கும்? இங்க வந்து ஒரு நம்பர் 2ஓட மல்டிபிளா கண்டிப்பா இருக்கும். ஸோ வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. இங்க 3 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்னு வச்சா 2ஓட மல்டிபிளாவும் இருக்கும் 3ஓட மல்டிபிளாவும் இருக்கும். ஸோ அது வந்து மல்டிபிள் ஆஃப் 6. இங்க வந்து 2, 3, 4ன்னு அந்த 3 நம்பரோட மல்டிபிள்ஸாவும் இருக்கு. அப்போ 4 into 3 into 2 என்ன நமக்கு 4 3s are 12, 12 2s are 24. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா the product of 4 consecutive integers is multiple of 24 because 4 consecutive numbers have multiples of 2, 3 and 4. Hence it is multiples of 24. இப்போ நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இப்போ 1 into 2 into 3 into 4னால 24. இப்போ வேற ஏதாச்சும் நம்பர் எடுத்தா கூட 5 into 6 into 7 into 8 எடுத்தா கூட 5 6 are 30, 7 8 are 56. இப்போ 56 into 3 18, 1 5 3 are 15, 16 168. 1680. So இந்த நம்பர் is a multiple of 24 தான். இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாமா? So 24 7s are 168. So இன்னொரு 0 போட்டா ரிமைண்டர் 0. So 1680 is divisible by 24. அதனால இது multiple of 24. இந்த மாதிரி எந்த நம்பர் நம்ம எடுத்தாலுமே கண்டிப்பா அது multiple of 24 ஆ தான் இருக்கும். இப்போ கடைசியா ப்ராடக்ட் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு பார்க்கலாம். 1 2 3 4 5. ஸோ 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல என்னென்ன மல்டிபிள்ஸ் இருக்கும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 4 3 2ன்னு எல்லாமே இருக்கும். ஸோ அது கண்டிப்பா இதை ப்ராடக்ட் பண்ணா நமக்கு என்ன வருது, 6 20 120. 6 20s are 120. ஸோ 120 வருது. அப்போ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா வர ஆன்சர் நமக்கு மல்டிபிள் ஆஃப் 120 இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் the product of 5 consecutive integers is multiple of 120. இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 3 4 5 6. இது வந்து 5 consecutive integers. இதுல 3 2s are 6, 6 4s are 24, 24 5s are 120, 120 into 6 720. ஸோ இங்கே நமக்கு தெரிஞ்சிச்சு 120 into 6 தான் நம்ம 720 வந்துச்சு. அப்போ இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 120. ஸோ இந்த 14th கொஸ்டினோட ஆன்சர்ஸ் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 2ஆ இருக்கும். ஏன்னா 2 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்ல மல்டிபிள் ஆஃப் 2 மட்டும் கண்டிப்பா இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்ல மல்டிபிள் ஆஃப் 6ஆ இருக்கும். ஏன்னா 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்ல நமக்கு மல்டிபிள் ஆஃப் 2ல ஒரு நம்பர் அண்ட் 3ல ஒரு நம்பர்னு இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 24ஆ இருக்கும்.
ஏன்னா 4 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்ல கண்டிப்பா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 3 4ன்னு எல்லா மல்டிபிள்ஸ்லயும் ஒரு நம்பர் கண்டிப்பா இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்ல மல்டிபிள் ஆஃப் 120 வரும். ஏன்னா 5 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்ல கண்டிப்பா மல்டிபிள் ஆஃப் 2லயும் ஒரு நம்பர் இருக்கும், 3 4 5ன்னு எல்லா மல்டிபிள்ஸ்லயும் ஒரு நம்பர் கண்டிப்பா இருக்கும். 15th question கிரிப்டாரிதம்ஸ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் EF into E ஆன்சர் வந்து ட்ரிபிள் ஜின்னு ஒரே நம்பர் 3 தடவை வர மாதிரி இருக்கு. சோ நம்ம வந்து ஒரு 20 எடுத்து பார்க்கலாம். ஓ இங்க ஈனா இங்கேயும் ஈ தான் இருக்கணும். அப்போ இங்க 2னா இங்க 2 தான் இருக்கணும், 40. இப்போ ஆன்சர் வந்து 2 டிஜிட் நம்பர்ல வந்து 3 டிஜிட் நம்பர் வரல. இப்போ 29 எடுத்து பார்க்கலாம். 3 டிஜிட் நம்பர் வருதான்னு. 9 2s are 18, 2 2s are 4 plus 1 5. ஸோ இதுவுமே 58, ஸோ கம்மியாக தான் வருது அண்ட் 3 டிஜிட் நம்பர் வரல. ஸோ 29க்கு அடுத்த நம்பர் 30 எடுக்கலாம். 30னா இங்க 3 இருந்தா நமக்கு இங்கேயும் 3 தான் இருக்கும், பிகாஸ் இ. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு 90 வருது, 3 டிஜிட் நம்பர் வரல. இப்போ நெக்ஸ்ட் ஒரு 33 எடுத்து பார்க்கலாம். அப்போ 99 வருது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த நம்பர் எடுத்தாலுமே கண்டிப்பா 100, அதாவது 3 டிஜிட் நம்பரா தான் வரும். ஸோ 34 மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 4 3s are 12, 3 3s are 9, 10, 102. ஸோ 3 டிஜிட்டுமே சேமா வரல. இப்போ 35, 5 3s are 15, 3 3s are 9 plus 1 10, 105. ஸோ இதுவுமே சேமா வரல. 36 பார்க்கலாம். 6 3s are 18, 3 3s are 9 plus 1 10, 108. இதுவுமே வரல. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் 37 into 3 பண்ணலாம். 7 3s are 21, 3 3s are 9 plus 2 11 வருது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே 3 டிஜிட்டுமே சேமா இருக்கு. இப்போ இங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 3 7 into 3 ஈங்கிறது நமக்கு 3 அண்ட் ரெண்டு இடத்துலயும் சேமா வருது. F வந்து 7 அண்ட் ஆன்சர் வந்து 1 1 1 ட்ரிபிள் 1. ஸோ G சேமா இருக்கு. ஸோ G equal to 1. So E equal to 3, F equal to 7 and G equal to 1 is the answer. Second subdivision, இதுல வந்து MEOWன்னு 4 ஆல்பபெட்ஸ்க்கான டிஜிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க வந்து W இந்த இடத்துலலாம் இருக்கு, O வந்து இங்க ரிப்பீட் ஆகுது, M and E ஆன்சர்ல மட்டும் தான் இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பரா இருக்கு. ஸோ கடைசி நம்பர் இந்த நம்பரோட இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணும் போது இங்க ஒரு டிஜிட், இதுவும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க ஒரு டிஜிட் அண்ட் இதுவும் கடைசி நம்பர் பண்ணும்போது நமக்கு 2 டிஜிட் வருது. இங்க பாத்தீங்கன்னா W இருக்கு. ஸோ 5ஓட W மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு Wல முடிகிற மாதிரி ஒரு ஆன்சர் வரணும். அதாவது இங்க 1 போடுறோம்னா இங்கேயும் 1 வரணும். 5 1s are 5, இங்க எண்டிங் நம்பர் சேமா வரல. 5 2s are 10, இங்கேயுமே சேமா வரல, 2 0 அப்படி இருக்கு. இப்போ 5 3s are பாத்தீங்கன்னா 15, இங்கேயுமே சேமா இல்ல. 5 4s are 20, இதுவும் சேமா இல்ல. 5 5s are 25. இதுல பாத்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ற நம்பரும் ஆன்சர்ல வர நம்பரும் சேமா இருக்கு. இங்க மல்டிப்ளை பண்ற நம்பர் அண்ட் ஆன்சர்ல நம்பர் வந்து சேமா இருக்கணும். அப்போ இங்க 5 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 5 Wங்கிறது 5, ஸோ W இடத்துல 5 போட்டாச்சு. இப்போ O என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 5 வந்து ஓங்கிற ஒரு ஆல்பபெட்டால மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு ஆன்சர் அதே நம்பர்ல வரணும். 5s are 25, ஸோ கேரி ஃபார்வர்ட் வந்து 2 இருக்கு அண்ட் 2, ஸோ 5 into O பிளஸ் 2 பண்ணா நமக்கு ஓலே முடியணும். அதாவது 5 into O பிளஸ் 2 பண்ணா நமக்கு இந்த ஓங்கிற நம்பர்லயே எண்ட் ஆகணும். இப்போ இங்க வந்து 5 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்றோமோ அந்த நம்பர்ல முடியக்கூடாது, பட் அதுல இருந்து -2 கம்மியா இருக்கணும். இப்போ இங்க 5 வந்துச்சுன்னா இங்க 3 இருக்கணும். இப்போ ஓங்கிறது 5னா இங்க வந்து 3ல முடியணும். இப்போ O 7னா இங்க 5ல முடியணும். ஸோ இங்க O வந்து என்ன வேல்யூவோ அதை விட 2 கம்மியான நம்பர்ல முடியணும். கம்மியான நம்பர்ல இருக்கணும் இல்ல, முடியணும். ஸோ ஒருவேளை இங்க 9 இருந்துச்சுன்னா 9 - 2 7. ஸோ ஒருவேளை 9ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இங்க ஆன்சர் வந்து 7ல முடியணும். அந்த மாதிரி எங்க வருதுன்னு பார்க்கலாம்.
இப்போ 1 5 பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் 4 வருது. இங்க பாத்தீங்கன்னா 2, இந்த 2ல இருந்து -2 பண்ணா 0. ஸோ இது வந்து கரெக்டா வருது. ஸோ இது செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 3ல இருந்து 5 இங்க வந்து +2 தான் வருது, -2 வரல. ஸோ இது வராது. 4ல இருந்து 0 இதுவும் வராது. 5ல இருந்து 5 சேம். 5 6 are 30, 6ல இருந்து 0 வராது. 5 7s are 35, 7ல இருந்து 5 இங்க ஓ 7ஆ இருந்தா ஆன்சர் வந்து 5ல வரணும். ஸோ இதுக்கு சான்ஸ் இருக்கு. 5 8s are 40 இது வராது. 5 9s are 45 இதுவும் வராது. அவ்வளவுதான். ஸோ நமக்கு வந்து ஒன்னு 2வா இருக்கணும், இல்லைன்னா 7ஆ இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஓ வந்து நம்ம 2வா வச்சு பார்ப்போம். ஸோ 5 5s are 25, ஓ வந்து 2, ஸோ 5 2s are 10 plus 2 நமக்கு 12 வரும். அப்போ O equal to 2. ஸோ இங்க 2 2 மேட்ச் ஆச்சு. இங்க 1 போட்டுக்கலாம். இப்போ 5 5s are 25 plus 1 26. ஸோ 2 6. ஆனா இங்க m வந்து நமக்கு 2ன்னு வருது. நம்ம ஆல்ரெடி O வந்து 2ன்னு எடுத்துட்டோம். ஆனா இங்க m 2ன்னு வருது. ஸோ தப்பு. இப்போ இன்னொரு ஆப்ஷன் நம்ம என்ன வச்சோம்? 7. ஸோ O வந்து இப்போ 7ன்னு வச்சுக்கலாம். இப்போ 5 5s are 25 2 5. 5 7s are வந்து 35. 35 plus 2 7. ஸோ இங்க 7 வரும். ஸோ O 7 மேட்ச் ஆயிடுச்சா? இப்போ 3 கேரி ஃபார்வர்ட் வரும். இப்போ 5 5s are 25 plus 3 28. இப்போ பாத்தீங்கன்னா O வந்து 7, M 2, E 8 அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன எடுத்தோம்? W வந்து 5ன்னு எடுத்தோம். ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்துச்சு. ஸோ இதுதான் கரெக்டான வேல்யூ. O equal to 7, M equal to 2, E equal to 8 and W equal to 5. பட் W கண்டுபிடிக்கும் போது இந்த ரெண்டு நம்பரும் சேமா எண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பட் O கண்டுபிடிக்கும் போது இந்த நம்பரை விட -2 பண்ணா என்ன நம்பர் வருமோ அந்த நம்பர் இங்க எண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரிவைண்ட் பண்ணி பாருங்க. முக்கியமா இந்த O கண்டுபிடிக்கிறது, ஏன்னா அங்கதான் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. Which of the following Venn diagram captures the multiples of 4, 8 and 32? ஸோ டிஃப்ரெண்ட் வென் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டுன்னு பார்க்கலாம். நம்மளே வந்து வென் டயக்ராம் கிரியேட் பண்ணலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 4ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 36, 40. ஓகே, 8ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 8, 16, 24, 32, 40, 48, 56, 64, 72, 80. 32ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 32, 64, 96, 128 இந்த மாதிரி வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 32 8ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்கா? இருக்கு. 4ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்கா? இருக்கு. 64 8ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்கா? இருக்கு. 4ஓட மல்டிபிள்ஸ்ல வரும்னா அதுவும் வரும். அதே மாதிரி தான் 96. அந்த மாதிரி 32ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 8லயும் இருக்கும், 4லயும் இருக்கும். இப்போ 8ஓட மல்டிபிள்ஸ் பாருங்க. 8 வந்து 4ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்கு, 16ம் 4ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்கு, 24ம் 4ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்கு, 32 இருக்கு, 40யும் இருக்கு. இந்த மாதிரி 8ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 4ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்கு. அப்போ 8ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 8ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 4ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்கு. பட் 4ஓட மல்டிபிள்ஸ் சிலது 8ல வராது. 8ஓட மல்டிபிள்ஸ் இல்லாத வேல்யூஸ்லாம் இந்த ஏரியால வரும். அதனால 8 தான் உள்ள போடணும். ஸோ 8ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 4ல இருக்கும். 4ல 8ஓட மல்டிபிள்ஸ் இல்லாத வேல்யூஸ்லாம் இங்க இருக்கும். இப்போ 32ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 4லயும் இருக்கு, 8லயும் இருக்கு. அப்போ இங்க போடணும் 32 மல்டிபிள்ஸ். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 32 வந்து 8ஓட மல்டிபிள்ஸாகவும் இருக்கு, 4ஓட மல்டிபிள்ஸாகவும் இருக்கு. பட் 8ஓட மல்டிபிள்ஸ் இல்லதெல்லாம் 32ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்காது. லைக் 48, 16 அதெல்லாம் 32ஓட மல்டிபிள்ஸ்ல வராது. ஸோ அதெல்லாம் இங்க இருக்கும். ஸோ இந்த வென் டயக்ராம் தான் கரெக்ட். 4, 8, 32ன்னு உள்ள சர்க்கிள் போட்டு வரையணும். ஸோ இந்த மாதிரி கன்ஜாயின்ட் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரியான டயக்ராம்ஸ்லாம் வராது. இதுதான் கரெக்ட்.
புக்ல 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிச்சு 1 and 2 இல்ல. ஸோ 3 and 4ல பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மாறி இருக்கும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தான் வெளியில இருக்கணும் அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 32 தான் இன்னர் மோஸ்டா இருக்கணும். அப்படி பார்த்தா 4th ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் ப்ளே சாப்டரோட பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி மற்ற வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.